ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இந்த பசங்க அடிக்கடி கீச்சுன்னு சத்தம் போட்டு இதை கூப்பிடுவாங்க. எனக்கு பாவமாக இருக்கும். ஓப்பன் பண்ணி விட்டுறலாமான்னு நினப்பேன். ஆனால் ஓப்பன் பண்ணி விட்டு மற்ற பறவைங்க உங்களை கொண்டுருவாங்களோன்னு அது வேறு பயம். யாருக்குன்னு 2-3 இப்படி ஓடி போச்சு. சில நேரத்தில் பிள்ளைங்க ரொம்ப கத்துவாங்களா. நான் நினைப்பேன் அந்த கூண்டை விட்டு வெளியே போகணும், காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு எப்படி ஃபீல் ஆகும். நான் ரொம்ப நேரம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போகலன்னா எங்கேயாவது வெளியில் போகலாம் ஃபீல் ஆகும். இந்த பசங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுதா தெரியல. ஆக்சுவலி இவங்களாம் காட்டுலேயும் நாட்டிலையும் வாழ்கிறவங்க. இவ்வளோ கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்கிறது பாவமாக தான் இருக்கானே, என்ன செய்ய. அது 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 இடத்துல இருக்கிறது தான் மதிப்பு. நம்ம அனாவசியமாக உங்களை கூட்டில் போட்டு வளர்க்குறோமோ அது வேற ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. என் சின்ன மகன் வேணுங்காத வம்பை இழுத்து விட்ட மாதிரி இதுங்களெல்லாம் கொண்டாந்து வீட்டில் இப்படி வச்சுருக்காரு. கடந்த 3 வருஷமாக இருக்காங்க. அவங்க பாட்டில் ஹாப்பியாக இருக்காங்களா தெரியல. இருந்தாலும் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, கூட்டுக்குள்ளேயே பாவம் கஷ்டப்படுறாங்களான்னு. நான் நிறைய இப்படி யோசனை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காக்காவுக்கு சாப்பாடு கிடைக்கலாம், ஐயோ காக்காவுக்கு சாப்பாடு கிடைக்கலையே, குருவியை கூட்டு கூண்டில் வச்சுருக்குமே, நிறைய எனக்கு வந்து இப்படி ஃபீலிங் ஆகும். என் வீட்டில் பறவைங்கள்லாம் விளையாட தான் செய்யும். சிட்டுக்குருவி இப்படி விளையாடுது பாருங்கள். இவங்க ஃப்ரெண்டு இத்தனை பேரும். நாங்கள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த குருவிங்கெலாம் வந்து கூட விளையாடும் போல். இதெல்லாம் உட்காந்துருக்குவோம். சில நேரத்தில் எங்களை பார்த்தா பறந்து ஓடிடுவாங்க. ஆனால் எங்கள் விஸ்கி பாருங்க, யாராவது வந்துட்டாங்கன்னா குழச்சி கத்தி அவங்கள கொண்டு வெளியே விட்ட மாதிரி தள்ளி விட்டு வந்துடுவா. அவளுக்கு என்னதான் பவுலில் தண்ணி வச்சாலும் அந்த வாளியில் தண்ணியுமே குடிக்கலன்னா அவளுக்கு வயிறு நிறையாது. நீங்கள் என்றைக்காவது என்ன மாதிரி இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த பறவைங்களை நம்ம உள்ளே போட்டு வளர்க்குறோம், அதுங்களுக்கு பறக்கணும்னு அவங்க இதை என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். எனக்கு விஸ்கி பசி வந்துட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இந்த தண்ணி யாருக்கா இப்போ இந்த ஜன்னலை திறந்துட்டுனா இது வரைக்கும் காக்கா புறா எல்லாம் சாப்பிட வருவாங்க. காக்காவுக்கு பிஸ்கிட்டை வச்சிடலாம். வச்ச உடனே வந்துடுவாங்க காக்கா. பார்த்தீங்களா, எப்போ அந்த ஜன்னலை திறப்பேன், எப்போ சாப்பாடு வைப்பான்னு கரெக்டாக வந்துடுவாங்க. ஆனால் நான் கையில் கேமரா வச்சு நின்னா சாப்பாடு எடுக்க மாட்டாங்க. நான் நவுண்டா சாப்பாடு எடுப்பாங்க. வாங்க நவுண்டலாம். என்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. நீ வெளியுள்ளவங்களாம் கவனிக்கிற, என்னைக்காவது கவனிக்கிறீங்கன்னு கேட்குறா. உன்னை கவனிக்காமல் பின்ன யாரை கவனிக்கிறேன்? எனக்கு வேலையே அது தானே. பார்த்தீங்களா, நவுண்டவுடனே காக்கா பிஸ்கெட் எடுக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கப்பில் தண்ணி வைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காக்காவுக்கு நீங்கள் உணவு வைக்கலன்னா தண்ணி வைங்க கண்டிப்பாக. அது மாதிரி காக்காவுக்கு ரைஸும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தயிர் சாதம் அப்படி வச்சுட்டேன்னா அதையும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, மாறி மாறி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இது மாதிரி பறவைக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பசங்க பக்கத்துலேயே நின்றுண்டா ஒன்றும் சத்தம் போட மாட்டாங்க. கொஞ்சம் நவுண்டுனா சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க. ஆரம்பத்தில் 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இப்போ நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எங்கள் விஸ்கி அம்மா கோவம் வந்துட்டு, நீ என்ன வீடியோவில் கவர் பண்ணலாம் கோவத்தில் போய் தண்ணியை குடிச்சிட்டு கோவத்தில் போய் உட்காந்துட்டா. இப்போ என் நிலமை நம்ம பறவைங்கள்ட்டையும் நம்ம செல்ல பிராணிகள்கிட்ட தான்